पुण्याम्भोज विकासाय पापध्वांत क्षयाय च श्रीमान् आविरभूत् भूमौ रामानुज दिवाकरः तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यः श्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वरमशीशमत् வேதம் வேதாந்தம் முதலானவை பகவானை பற்றின ஆராதனத்தையும் பகவானுடைய குணங்கள் விபூதி ஆகிய பெருமையையும் சொல்ல வந்தன. வேதங்களை பூர்வ பாகம் என்னும் உத்தர பாகம் என்னும் கொண்டாடுவர். பூர்வ பாகம்னா கர்ம காண்டம், உத்தர பாகம்ங்கிறது பிரம்ம காண்டம். நாம செய்ய வேண்டிய ஆராதனம் கர்மங்களை பத்தி சொல்றதெல்லாம் கர்மகாண்டம். அந்த ஆராதனத்தால யார் ஆராதிக்கப்படுகிறாரோ அந்த பிரம்மத்தை பத்தி சொல்லுவது உத்தரபாகம். இந்த ரெண்டையும் சமன்வயப்படுத்தி இவை சொல்ல வந்த கருத்துகள் இதுதான் அப்படிங்கறதை அனைவருக்கும் புரியும்படிக்கும் சாஸ்திரத்தினுடைய திருவுள்ளத்தின்படிக்கும் ராமானுஜர் எடுத்துரைத்தார். அது சுவாமியினுடைய அவதாரத்தினுடைய ஒரு முக்கியமான பயன். இதற்காக பிறந்திருக்கும் போது எத்தனையோ சாமானியர்களையும் தன் கடாட்சத்தாலே தன் கருணையாலே திருத்தினார். அவர்கள் அனைவரும் சுவாமியினுடைய பிரபாவத்தை உணர்ந்து அதை கொண்டாடி பாடுகின்றனர். இவர்களுக்கெல்லாம் எப்போதும் சொல்லுவதற்கு ஒரு பிரபந்தம் வேண்டும். எதை சொன்னாலும் அது ராமானுஜரை ஞாபகப்படுத்துறதா இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக ராமானுஜ நூற்றந்தாதி திருவரங்கத்தமுதனார் பாடி வைத்தார். அதிலிருந்து தான் நம்ம பாசுரங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இப்ப பார்க்க வேண்டியது 52வது பாசுரம். கீழே பாசுரத்தில் ராமானுஜர் என்னை ஆழ்வதற்குத்தான் பூலோகத்துக்கு வந்தார்னு சொன்னீர். ஒருத்தருக்காகத்தான் வந்தாரா, வேற ஏதானு செஞ்சிருக்காரா என்று கேள்வி பிறந்தது. அதுக்கு இவர் பதில் சொல்றார். ராமனி பூ உலகத்துக்கு வந்தாரே எந்த பிரயோஜனத்துக்கு? ராவணனை அழித்து தேவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக. அந்த ஒரு காரியத்துக்காக வந்தவர் அந்த ஒன்ன மட்டுமா செஞ்சுட்டு போனார்? மேலும் மேலும் எத்தனையோ காரியங்கள் செய்தாரோ இல்லையோ? ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்காகவா இறங்கி வந்தார்? ஹனுமானுக்கு அனுகிரகிக்கிறதுக்காக இறங்கி வந்தார்? இல்லே, குஹன தனக்கு தம்பி, சுக்ரீவன தம்பி, விபீஷணன தம்பி என்றெல்லாம் சொல்வதற்காக வந்தார்? கடல்ல அணை கட்டுறதுக்காக வந்தாரா? அப்ப வந்தது முக்கிய பிரயோஜனம் ராவணவதம். ஆனால் அதற்கு முன்னே 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 பலதையும் செய்து போனார். இதுதான் ராமனை நினைக்கச்சேவே நமக்கு வியக்க வைக்கிறது. கடைசியில் என்ன ஆயிடுத்துன்னா, இவர் வந்தது ராவணவதத்துக்குன்னு சின்னதா படுத்து. அதை தவிர விபீஷண சரணாகதி ஓஹோன்னு பெருசாயிடுது. விபீஷண சரணாகதியை சொல்றதுக்கு 1000 பக்கம் வியாக்கியானம், ராவணனை கொன்னுட்டான்னு சொல்றதுக்கு 1/2 பக்கம் வியாக்கியானம். அப்ப எதற்கு வந்தார், எத்த செஞ்சுட்டு போனார்னால் அதுதான் அற்புதம், ராமனிடத்தில் இருக்கிற அற்புதம். அதே போலத்தான் ராமனுக்கு தம்பி ராமானுஜர், ராமானுஜருக்கு லக்ஷ்மணமுனி, இளையாழ்வார் என்றெல்லாம் திருநாமங்கள் இருந்தன. ராமானுஜர் என்னை ஆண்டு என்னை திருத்தி பணிகொள்ளத்தான் வந்தார். ஆனால் வந்த இடத்தில் என்ன என்ன என்னெல்லாம் பண்ணிட்டு போயிட்டார் தெரியுமோ? என்ன பண்ணார்ங்கிறத சொல்றேன். ஆனா கடைசியில் என்ன ஆயிடுத்து? என்ன காப்பாத்தத்தான் வந்தாருங்கிறது பின்னாடி படுத்து, அதெல்லாம் பண்ணாருங்கிறது முன்னாடி படுத்து. ராமனுக்கு நடந்தா போலே ஸ்ரீபாஷ்யம் எழுதினார்னு கொண்டாடுறோம், ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்தத்தை நாட்டினார்னு சொல்றோம், நம்பெருமானிடத்திலே சரணாகதி அனுஷ்டித்து நமக்காகவும் மோட்சம் வாங்கி வச்சார்னு ஏற்றமா சொல்றோம். இதெல்லாம் முன்னாடி வந்துட்டான். ஆனா உண்மையில எதுக்கு எழுந்துள்ளினார்? திருவரங்கத்தமுதனார திருத்தறதுக்கு தான். ஏன்னா இது எல்லாத்த விட அதுதான் கஷ்டம்ங்கிறார். என்ன திருத்தினதுதான் ராமானுஜருக்கு இருக்கிறதுலே கஷ்டம். அவர் ஒண்ணு இப்ப பிரம்மரக்ஷச ஓட்டினதோ ஸ்ரீபாஷ்யம் எழுதினதோ அவருக்கு சின்ன சமாச்சாரம். ஆனா என்ன திருத்தினாரே அதுதான் சிரமம். ஆகவே நான் மீண்டும் கூறுகிறேன், எனக்காகத்தான் அவதரித்தார்.
வந்த விடத்தில் பலதையும் சாதித்து விட்டு போனார். அதான் இந்த பாசுரத்துக்கே அர்த்தம். ராமனுடைய அகட்டித கடனா சாமர்த்தியத்தை பார்த்திருக்கோம். இந்த பாசுரத்தில் ராமானுஷருடைய அகட்டித கடனா சாமர்த்தியம், சேராததை சேர்க்கக்கூடிய வல்லமை. அகட்டித சேராதது, கட்டித கடக அதை சேர்க்கிறது, சேராததை சேர்க்கக்கூடிய திறமை, அதை இந்த பாசுரத்துல சொல்றார். பார்த்தான் அருசமயங்கள் பதைப்ப, இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு, புன்மையினேன் இடைத்தான் புகுந்தான் தீர்த்தான் புகுந்து தீர்த்தான், இருவனை தீர்த்து அரங்கன் செய்ய தாழ்நினையோடு ஆர்த்தான், இவை எம்மி ராமானுஜன் செய்யும் அற்புதமே. எம்மி ராமானுஜன் செய்யும் அற்புதம் இவை இவை. 1, 2, 3, 4 4 முக்கியமான அற்புதத்தை சொல்ல போறார். என்னன்னு பார்ப்போம். அருசமயங்கள் பதைப்ப பார்த்தான். 6 சமயங்கள் ஷட் சமயம்னு சொல்றோம். அது எதுங்கிறத மேல பார்ப்போம். வேதத்துக்கு புறம்பா அர்த்தம் சொல்றவா, இல்ல வேதத்தை ஒத்துனுட்டு தப்பா அர்த்தம் சொல்றவா, வேதத்தையே ஒத்துக்கொள்ளாதவர்கள் அல்லது வேதத்தை ஒத்துண்டு தப்பா அர்த்தம் சொல்றவா, இவர்களைத்தான் பாக்கியர்கள் குதிருஷ்டிகள்னு சொல்றோம். இது சேர்ந்ததுதான் 6 சமயங்கள். அந்த 6 சமயங்களும் நடுங்கும்படியாக தான் நீண்டு பார்த்தார். பார்த்தான் அருசமயங்கள் பதைப்ப, இப்பார் முழுதும் புகழ் கொண்டு போர்த்தான். இப்ப இது 2வது காரியம். இந்த பூலோகம் முழுவதும் தம்முடைய திவ்ய கீர்த்தியாலே மூடிவிட்டார். புகழ்னா ராமானுஜருடைய புகழ். அது எங்கும் பரவி இருக்கிறது. யாரிடத்துல போய் பேசினாலும் ராமானுஜரா 1000மாமே அப்படின்னு உடனே கேட்கிறாளோ இல்லையோ. பண்டிதனிடத்திலிருந்து பாமரனிடத்திலிருந்து பிரம்மச்சாரியனிடத்திலிருந்து நித்திய சன்னியாசி வரைக்கும் இப்படி யாரிடத்துல கேட்டாலும் ராமானுஜர் அவதரித்தாராம், 1000 ஆண்டுகள் எழுந்துருளி இருந்தாராம், ரொம்ப நிறைய எல்லாருக்கும் சமூகத்தாருக்கு பண்ணிருக்காராமே, இந்த சமுதாயமே திருந்தறதுக்கு செய்தாராமே, இந்த உலகம் முழுக்க தன் புகழால மூடி இருக்காரோ இல்லையோ. அதத்தான் உலகெங்கும் இப்பார் முழுதும் புகழ் கொண்டு போர்த்தான். 3வது காரியம். முதல்து பார்த்தான் அருசமயங்கள் பதைப்ப, பார் முழுதும் புகழ் கொண்டு போர்த்தான். 3வது புன்மையினேனிடை தான் புகுந்து இருவினை தீர்த்தான். புன்மையினேன்னு சொன்னா மிக தாழ்ந்த யான், புன்மை தாழ்ச்சி நீச்சத்தனம், அனாத்ம குணங்களை நிரூபகமாக உடையனா இருக்கிற எனக்கு புன்மையினேன்னு சொல்லியிருக்காரோ இல்லையோ. நானே புன்மை. ஆத்ம குணங்கள்ங்கிறது சிறந்த குணங்கள், அனாத்ம குணம்னா தவறான குணங்கள், தோஷங்கள். அப்ப புன்மைங்கிறது இந்த தோஷங்களை குறிக்கும். புன்மையினேனிடை அனாத்ம குணங்களை, சாந்தி கிடையாது, புலனடக்கம் கிடையாது, மனவடக்கம் கிடையாது, வாயடக்கம் கிடையாது, இது எதுவும் இல்லை. அதெல்லாம் அனாத்ம குணம் ஆயிடுறது. அனாத்ம குணங்களையே எனக்கு அடையாளம். இந்த சுவாமி யாரு? கருணாமூர்த்தி அற்பர், கருணை அடையாளம். இந்த சுவாமிக்கு தயாசாகரமா இருப்பார், தயையே அடையாளம். அப்படி ஒத்தத்திரையா கேட்டுன்னு வரைச்சே சொன்னாலாம். திருவரங்க தமிழ்நாட்டை வந்த உடனே அப்ப இந்த சுவாமிக்கு இவரா தோஷங்களே அடையாளம் என்று சொல்றவளுக்கு இருந்தேன். புன்மையினேனிடை தான் புகுந்து, இப்படி தாழ்ந்தவனா இருக்கிற எனக்குள்ள தாமே புகுந்து, நாம் பிரார்த்தித்து பெருமாள் எனக்குள்ள வரல, ராமானுஜர் உள்ள புகழே போ, தானேயாக வந்து நான் பிரார்த்திக்காமல் அவராகவே புகுந்து, யத் பிரம்ம கல்ப நியுத அனுபவே பியனாசியம் தத்கில் விஷம் சிஜதி ஜந்துரிக க்ஷணார்த்தே என்று கூறத்தாழ்வான் சாதித்தபடிக்கு 1/2 வினாடியில நாம பண்ற பாபங்கள் இதை தொலைக்கிறதுக்கு ஒரு 10-15 பிரம்மாவனுடைய கல்பகோட்டி வருஷம் ஆகுமா. இப்படின்னா எவ்வளவு பண்ணிருக்க போறோம். இவ்வளவு தூரம் நான் தவறுகளிலேயே இழந்திருந்த என்னை இத்தனை பாபங்களையும் பாதகங்களையும் இருவினை தீர்த்தான். அடியேனுக்குள்ளே புகுந்து, இருவினைனா பாப புண்ணிய ரூபமான 2 வினைகள். இல்ல இருன்னு சொன்னா பெருமைன்னு அர்த்தம். ரொம்ப பெருத்திருக்கிற மகாபாபங்களை போக்கினால் தீர்த்து, தீர்த்ததோட விட்டுடல. இப்போ ஒருத்தரை கூப்பிடுவோம், அவருக்கு ஏதோ தவறான பழக்கம் இருக்கான், படுக்கையில படுக்க வச்சோம், 1 மாசம் நன்னா வைத்தியம் எல்லாம் பண்ணா பட்டு வாங்கணுட்டா, அவர் வீட்டுக்கு போன பிற்பாடு அடுத்த 1 மாசத்துல திரும்பி வந்துடும். ஏன்னா அது திரும்ப வராது இருக்கிறதுக்கு நம்ம வைத்தியம் பண்ணாத விட்டுட்டோம்னால் திரும்ப வந்துடும் இல்லையோ. இப்ப என்னுடைய வினைகளை எல்லாம் தீர்த்தார், இன்னும் நான் சம்சாரத்துலதான் இருக்கேன். அப்ப அது திரும்ப வந்து மூடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அது மூடாது இருக்கிறதுக்கு ஒரு காரியம் பண்ணாராம். அதான் 4வது சொல்றார். தீர்த்து அரங்கன் செய்ய தாளினையோடு ஆர்த்தான். தீர்த்தான், என் இருவினைகளை தீர்த்தார். தீர்த்துட்டு விட்டுடாமல் இதோ திருவரங்கநாதன் இருக்கார், அவருடைய 2 திருவடி இருக்கு, ஒரு 2 விட்டுட்டியோ இல்லையோ, இந்த 2 பிடிச்சுக்கோ. விட வேண்டிய 2 விட்டீர், இனி பற்ற வேண்டிய 2 பற்றும். இதுல ஆச்சரியம் என்னன்னால் ராமானுஜர் என் திருவடிகளை பற்றும் ஒத்திருக்கும் சொல்ல மாட்டார். யார் தங்கிட்ட வந்தாலும் அவர்களுக்கு வேண்டிய நல்லதை செய்துட்டு
அதுவும் நாதமுனிகள் இருக்கார், ஆளவந்தார் இருக்கார், நம்மாழ்வார் இருக்கார், அரங்கன் எப்பவுமே சேனிச்சிருக்கார், அவர்கள் திருவடியே பற்றும் என்று என்னை கொண்டு போய் திருவரங்கநாதனோட சேர்த்து வச்சுட்டார். அரங்கன் செய்ய தாளினையோடு அழகிய திருவடி தாமர்களோடு ஆர்த்தான் சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டார். எம்மி ராமானுஜன் செய்யும் அற்புதம் இவை. இவையெல்லாம் என்னுடைய ராமானுஜன் செய்யக்கூடிய அற்புதங்கள். இப்ப 4 பார்த்தமா, அருசமயங்கள் பதைப்ப பார்த்தான், புகழ் கொண்டு பார் முழுதும் போர்த்தான், இருவினையேன் தீர்த்தான், தீர்த்து அரங்கன் செய்ய தாளினையோடு ஆர்த்தான். ஆக இந்த 4 காரியத்தை பண்ணிருக்காருனால் வந்தது இந்த 4க்காகவா, என்ன ரட்சிக்கிறதுக்காகனு சொல்லிட்டு வந்தார். வந்தவர் என்னென்னமோ பண்ணிவிட்டாரு. லோகத்துல மத்ததை செஞ்சிருக்காரு. என்ன எல்லாம் ஒரு கல்லுல 4 மாங்காய் போட்டிருக்கு, ஒரு கல்லுல 2 மாங்காய் அடிப்போம். ஆனா ராமானுஜர் அவதரித்தார், அவர் கல்லு அடிக்கல, ஒண்ணுமே அடிக்கல. அவர் பிறந்தார்ன உடனே இத்தனை காரியமும் ரொம்ப நன்னா நடந்தது இல்லையோ. இனி பாசுரார்த்தம் பார்க்கலாம். ராமானுஜர் நமக்கு அத்தனையுமாக இருக்கிறார். கீழே எனக்காக வந்தார்னு கூறினேன். மேலும் சொல்லுகிறேன், ஒரு காரியத்தை உத்தேசித்து அநேக காரியங்களை செய்தார். இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கூறத்தாழ்வான் ஒரு ஸ்லோகத்தில் அதிமானுஷ சீலவிருத்த வேஷைஹி அதிவிருத்தாமர விக்ரம பிரதாபைஹி அதிலங்கித சர்வலோக சாமியம் வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம் என்ன அதிமானுஷஸ்தவத்துல முதல் ஸ்லோகம். ராமன் செய்யும் காரியங்கள், பகவானுடைய அவதாரங்கள் செய்யும் காரியங்கள் சாமானிய நம்ம மனிதத்தன்மையை தாண்டி இருக்குங்கிறார். அமானுஷ்யம்னு சொல்லுவோம் இல்லையோ, அப்படின்னா அது மனுஷன் பண்றதா இருக்காது, மனுஷன் பண்றதை தாண்டி இருக்கும். மனுஷனால குரங்குகளை வச்சு அணை கட்ட முடியுமா? ஒரு நிமிஷம் நிற்கிற மாதிரி 100 நிமிஷம் நிற்காது. இப்படி பேசிண்டாப்புல இருக்கும், நம்ம கண்ணையை குத்திட்டு போடும். இப்படி இருக்கிற குரங்க வச்சிருந்து இதுகளை கூட்டிட்டு எங்கேயோ கிஷ்கிந்தேலேருந்து லங்கைக்கு போய் இதெல்லாம் நினைச்சு பாக்குற காரியமா ராமன் செய்தாரோ இல்லையோ? அப்ப நினைக்க முடியாத அரிய வியத்தகு செயல்களை ராமன் செய்தார். அவராவது கடவுள் இறைவன் வந்தார், திட்டப்படி பண்ணிட்டு போயிட்டார். ஆனா எம்மி ராமானுஜன் ஒரு ஜீவனாக இருப்பினும் ஆதிசேஷனுடைய சக்தி, பஞ்சாயுதங்களுடைய சக்தி எங்களோட கலந்து நாங்க படுற கஷ்டத்தை புரிஞ்சுண்டு எங்களோட இருந்து தூக்கி விட்டுருக்காரோ இல்லையோ. ராமன் என்ன இறங்கி வந்தாலும் இவ்வளவுதான், இதுக்கு கீழே நம்ம கிட்ட வர முடியாதவராலே. ஏன்னா ஜாதி வேற. சுவாமி நீர் என்ன ஜாதியை பத்தி எல்லாம் பேசுறீர், அதெல்லாம் பேசக்கூடாது. என்ன இந்த ஜாதி கண்டிப்பா பேசலாம். அவர் பரமாத்மாங்கிற ஜாதி, நம்ம ஜீவாத்மாங்கிற ஜாதி, இது போகவே போகாது. எத்தனை நம்ம மேடை போட்டாலும் இது போகுமா? அவர் பரமாத்மா ஆண்டான் தான், அடியன் ஜீவாத்மா அடிமை தான். இந்த அடிமை ஆண்டான்கிற வேறுபாடு இங்கேயும் போகாது, வைகுந்தத்துக்கே நம்ம போனாலும் போகாது. அவர் அவராகத்தான் இருப்பார், நாம நாமத்தான் இருப்போம். கூடித்தாயில் நல்லுரைப்பு கூடாமையை கூடினால் ஆடல் பரவ உயர்கடி மாயனாவது அது அதுவே. நம்மாழ்வார் தெளிவா ஒரு பாட்டுல சொல்லிட்டார், இங்கேயும் அவர் அவராத்தான் இருப்பார், நான் தாசனாத்தான் இருக்கணும். வைகுந்தத்துக்கு போனாலும் அவர் சுவாமியாத்தான் இருப்பார், அடியன் தாசனாத்தான் இருக்கணும். கைங்கரியம் தான் இந்த சம்பிரதாயத்துக்கே சிறப்பு. இந்த விஷயத்தை தான் ராமானுஜர் நன்கு புரிய வச்சுட்டார். வந்தவர் என்னென்ன ஆச்சரியம் பண்ணிருக்கார் பார்த்தான். அருசமயங்கள் பதப்ப பௌத்த சாருவாக்க சாக்கிய உலூக்கிய பாசுபத காணாபத்தியங்கள் என்கிற பாக்கிய சமயங்கள் ஒன்றொன்றும் பதைக்கும்படிக்கு. இதெல்லாம் என்ன பாக்கியம் விடுறாருனால், பௌத்தர்களும் ஜெயினர்களும் எப்போதுமே வேதத்தை பிரமாணம்னு ஒத்துக்கொண்டதே அல்ல, அவ ஒத்துண்டதில்லை. அந்த சமயத்துக்கு தான் ஆதிசங்கரரே பிறந்தார். பௌத்த ஜெயினர்கள் வேதத்தை இல்லே அது பிரமாணமாகாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறச்சே பிறந்து வேதம்தான் பிரமாணம் என்று ஸ்தாபிப்பதற்கு பல முயற்சிகள், சொல்லனாத முயற்சிகள் எல்லாம் எடுத்தார். அப்ப இவர்கள்லாம் பண்ணிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான செயல்கள். பார்த்தான் அருசமயங்கள் பதைப்ப. இல்லைனால் இந்த 6 சமயமும் என்ன தெரியுமோ கஷ்டம். சம்பிரதாயம்னு சொன்னா நாம பகவான் அடையறதுங்கிறது உயர்த்தி நினைச்சுட்டு இருக்க முடியும், உண்மை. அதை அடையறதுக்கு உண்டான வழி இருக்கு பாருங்க, அது எளிமையா இருக்கணும், அது கொஞ்சம் இனிமையா இருக்கணும். அது ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா, இப்ப ஒரு வழி சொல்றா, குண்டூசி மேல நின்று தபஸ் பண்ணணும், ஒரு 1000 வருஷம் ஜலத்துக்குள்ள தபஸ் பண்ணணும், என் தலைய நானே அறுத்து ஆகுத்தி கொடுக்கணும். கேட்டாலே பயமா இருக்கு, இதுக்கெல்லாம் போகவே மாட்டோம் இல்லையோ. அப்ப இந்த மாதிரி அனுஷ்டான தசையிலேயே பயப்படுத்தக்கூடிய அதெல்லாம் வாண்டானுட்டார் உடையவர். எதுக்கு இந்த மாதிரிலாம் நீ கஷ்டப்படுற? ஆழ்வாரே ஒரு பாட்டுல சொல்றாரோ இல்லையோ, நான் இதெல்லாம் பண்ணதே இல்லை. பொறுப்பிடையே நின்றும் புனல் குளித்தும் 5 நெருப்பிடையே நிற்கவும் நீர் வேண்டா. பொறுப்பிடையே நின்றும், மலை மேல ஏறி நின்று தபஸ் பண்ணுன்னு ஒத்துரு சொல்லல. புனல் குளித்து தேசமா போய் புனித நீராடுன்னு அங்க சொல்லவும் இல்லை. 5 நெருப்பிடையே நிற்கவும் 5 பஞ்சாக்னிக்கு நடுவுல நின்று தபஸ் பண்ணுன்னு சொல்லவும் இல்லை. பின்ன என்ன பண்ணணும்னு திருமிஷாழ்வார கேட்டோம்.
ஓ யதோக்தகாரி பெருமான் திருவெக்காவல சயனிச்சுட்டு இருக்கார், கொஞ்சம் பொருளாங்க. அவர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். அவரை போய் நின்று சேவிங்க. போயிட்டு மெய் மலர் தூய் கை தொழுதாள் அக்காவே தீவினைகள் ஆய்ந்து. ஒரு 2 புட்பத்தை எடுத்துன்னு போய் பகவன் நாமத்தை சுருண்ட ஒரு திருவடிகளை போட்டு வாங்களே. அதுக்கப்புறம் உங்களுடைய வினைகள்லாம் நிக்கிறதா இல்லையா பாப்போம். இதுக்கு எதுக்கு இப்ப அக்னி மத்தியத்துக்கும் மலைக்கும் மடுவுக்கும் ஓடின்று கீழ் கஷ்டப்பட வேண்டாம் என்று இந்த ஆச்சாரியர்கள் சொல்லிட்டு போனாலும் இல்லையோ. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? கண்ணன் கீதையில் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. ஒரு பூவை கொடு, ஏதோ ஒரு புகையை போடு, ஒரு புஷ்பத்தை எனக்கு சமர்ப்பி, ஒரு வாழைப்பழம் கிடைக்காதா கொடு, சுலபமா என்ன ஆராதிக்கலான்னு திரும்ப திரும்ப சொல்றாரு இல்லையோ. அதைத்தான் ராமானுஜர் வலியுறுத்தி கூறினார். மற்ற கஷ்டப்படுத்துற சமயங்கள்லாம் ஏன் இந்த மாதிரி நீங்க சிரமப்படுத்துறீர்கள் வேண்டாம் என்று அதுகள்லாம் பயந்துபடுத்து. ஏன்னா என்ன நினைச்சுடுவா, நமக்கு இப்ப பகவான் கொஞ்சம் கோவில்ல கிட்டக்க இருக்கும், நம்ம கொஞ்சம் உரிமையோட கோவில்ல இருக்கோம்னு வச்சுங்க. மற்ற பேர் இப்ப எளியவர்களா இன்னைக்கு புதுசா வரேன்னு வருவா. இந்த சுத்தி இருக்கிறவா அவள் அவ்வளவு சுலபத்தில் கிட்டக்க வரமாட மாட்டா. கேட்டா என்ன சொல்லுவாள்னா, நீங்க நினைக்கிற அப்பெல்லாம் பகவான் சுலபமானவர் இல்லை, நாங்கள்லாம் எவ்வளவு மெனக்கட்டு அவரை பாராதம் பண்ணி வச்சிருக்கோம் தெரியுமோ, உங்களுக்கு எல்லாம் இன்னும் நிறைய வளரணும் இப்படின்னு உடனே வர்றவன் பயந்து போடுவான், கிட்டக்க வரமாட்டான். அதைத்தான் வாண்டாங்கிற ராமானுஜர். நீ கிட்டக்க இருக்கியானா நீ நேத்திக்கு எப்படி இருந்தேன்னு தெரியாதா எல்லாருக்கும், எப்படியோ தவிச்சிருக்கோம். வர்றவனை முதல்ல வான்னு கூப்பிடு. ஒண்ணு இல்ல, சுலபமா பிரகலாதன் ஆராதிச்சுட்டான், விபீஷணர் ஆராதிச்சுட்டான், ஆசுரனுக்கு நிக்கிறேங்கிறார், ராட்சசனுக்கு நிக்கிறேங்கிறார், உனக்கா நிக்காது படுவார் வாயேன் அப்படின்னு எளிதில் கூப்பிடு. ஏன்னா பகவான் எளியவர். கஷ்டப்படுத்தாதே, கஷ்டப்படுத்தினாத்தான் உனக்கு வேலை இருக்குன்னு நினைக்காதே. ஒரு சில இடத்துல இப்ப ஒரு இடத்துல வேலை பார்க்கிறோம், நம்ம முதலாளி இந்த வேலையை பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகும் என்று கேட்பார். 2 நாள் ஆகும்னு வச்சுங்க. இவ உடனே கணக்கு போட்டு 6 நாள் ஆகும்வா. அது எதுக்கு சுவாமி சொல்றேன்? அப்படி சொன்னாத்தான்னா நான் கஷ்டப்படுறேன்னு அவர் புரிஞ்சுப்பார். நான் எங்கேயான வெறும் 2 நாள் விட்டேன்னா அவர் வெறும் 2 நாள் சொல்லிட்டாருனா இப்படி ராமானுஜர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறார். அது 2 நாள்னா அவங்கிட்ட 2ன்னே சொல்லாதே, ஒரே நாள்ல ஆசிரியச்சுலாம் வான்னு கூப்பிடு. ஏன்னால் அது 1 6 தெய்வம் பாத்துக்கிறார், நீ ஏன் கஷ்டப்படுற? இப்போ உன் வேலை இருக்கிறவனெல்லாம் கூப்பிடுறது, கூட்டு கொண்டு போய் பெருமானுடைய திருவடியில சேர்க்கிறது. இதுலதான் ராமானுஜர் தன் பெருமையே ஸ்தாபிச்சுட்டார். யாரும் வரட்டும், எப்போதும் வரட்டும், எளிதில் வரட்டும், ஏனெனில் என் அரங்கன் எளியவன் அப்படிங்கறத உறுதியான விட்டாரோ இல்லையோ. பார்த்தான் அருசமயங்கள் பதைப்ப இப்பார் முழுதும் பதைக்க பதைக்க பார்த்தார். அப்ப அவர்கள்லாம் ஓஹோ இனிமே நம்மளுதெல்லாம் செல்லுபடி ஆகாது போல் இருக்கு, இவர் மொத்தம் பகவான் அடையற பக்தியை எளிமையாக்கி விட்டார், இப்பதான் உண்மை சாஸ்திரத்திலேருந்து வெளியில வருது என்று மொத்த பேரும் பதைச்சு போட்டாலும். என் பதவிக்கு ஆபத்து வந்தா பதைக்க மாட்டேனா? அப்படிதான் செஞ்சுட்டார்கள். இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு இந்த லோகம் எல்லாம் தன்னுடைய புகழே பரவும்படிக்கு பண்டித பாமர விபாகமர. பண்டிதர்களும் ராமானுஜர் புகழ் பாடுறார், பாமரனும் புகழ் பாடுகிறான். இப்படி பாடுகிற அளவுக்கு தன் புகழாலே உலகத்தையே போர்த்து வைத்தார், தம் கீர்த்தியை எங்கும் பாட வைத்தார். புன்மையினேனிடை. இதுல ஆச்சரியம், அவர் தன்னுடைய காலத்திலே இந்த புகழ் பாடுங்கோ, என்ன பத்தி ஸ்லோகம் எழுதுங்கோ, இதெல்லாம் அவர் வாழ்ந்ததே இல்லை. யார் தன் புகழ் பாடினாலும் அவருக்கு ஏற்கவும் ஏற்காது. அவர் சொன்ன ஒன்னொண்ணுமே பெருமானை பற்று, ஆழ்வார்களை பற்று, ஆச்சாரியர்களை பற்று என்றே சொன்னார். புன்மையினேனிடை, அடியேன் புன்மையினேன். உலகத்துல எங்கெங்க எந்தெந்த குற்றங்கள்லாம் இருக்குமோ எல்லாம் எங்கேயோ காரணமே எங்க போயிருந்தது. இந்த இடத்துல மகா பாத்தகம் இருந்ததே எங்க, இங்க அதி பாத்தகம் இருந்ததே எங்க, இங்க பாத்தகம் இருந்ததே எங்க, இங்க உப பாத்தகம் இருந்ததே எங்க அப்படின்னு கேட்டுட்டே வந்தா ஒவ்வொரு இடத்துலயும் பதில் கிடைச்சுதான். எல்லாம் அங்கங்க காலி பண்ணிட்டு திருவரங்கத்தமிழ்நாட்டு போயிருக்கு. அந்த அளவுக்கு மொத்த பாதகங்கள் எங்கிருந்து வந்துடுத்து. புன்மையினேனிடை. ஆழ்வாரே ஒரு பாசுரத்தில் புன்மையாக கருதுவர் ஆதலில் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபனை நம்பியேன்னு பாடினாரோ இல்லையோ. நம்பினேன் பிறர் நம்புருள் தன்னையும் நம்பினேன் மறவாரையும் உண்ணலாம் நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புன்மையாக கருதுவர். இது மதுரகவி ஆழ்வாருடைய கண்ணின் சிறுத்தாம்பு பாசுரம். பாட்டுல என்னடா ஒரு கருத்து இருக்கு பாருங்க. நன்ன வேதம் படிச்சவா யாரு குற்றம் பண்ணிருந்தாலும் அது குற்றமா எடுத்துக்க மாட்டான், வேண்டாம் இதை மன்னிச்சிருவோம்னு இருக்கிறவா, குற்றத்தை கூட குணமா ஏத்துக்க கூடியவா, அவர்கள் தான் நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள். அவர்கள் கூட மதுரகவி ஆழ்வாரை பார்த்தா புன்மையாக கருதுவர். புன்மைனா தோஷம் உள்ளவனாக இருக்கணும் இல்லையோ, குற்றம் உள்ளவனாகனுட்டு. அப்படின்னா புன்மை உள்ளவனாக கருதுவர், புன்மையினானாக கருதுவர்னு சொல்லியிருக்கணும். புன்மையாக கருதுவர்னு பாட்டு இருக்கு. பொருள் என்ன? இப்போ புன்மைங்கிறது தாழ்ச்சி, அத உடைய நான் என்று வித்தியாசம் இல்லையா. நானே புன்மை. தோஷம் தோஷம் உடையவன் வித்தியாசம் இல்ல, தோஷமே நான்.
அப்போ ஒருத்தருக்கு ரொம்ப கோபமா இருக்கு, சுவாமிய கோபம் உள்ளவர்னு சொல்லணும் இல்லையோ. அதிக கோபமா இருந்தா சுவாமி அவரே கோபம், அவருக்கு கோபம் இல்ல, அவரே கோபம். அத போலத்தான் இப்ப புண்மையாக கருதுவர். நான் புண்மை உடையவனா கூட இல்ல, என்னையே புண்மையாக கருதுவர். இருவினை இப்படிப்பட்ட புண்மையினேனிடை புகுந்தான். பாபானாம்பா சுபானாம்பா அவதாரகானாம் பிளவங்கமன் கார்யம் கருடம் ஆத்தியன கச்சின் அபராத்தியதி. இது சீதையினுடைய திருவாக்கு. ஹனுமான் 700 ராட்சசிகளை கொல்லணும்னார். என்ன இவர்களை பாபம் பண்ணவா கொல்லணும்னு சொல்றீர்? உலகத்துல யாரு தான் பாபம் பண்ணாதவர்கள், எல்லாரையும் மன்னிப்போம் என்று சீத்தை சொன்னாலும் இல்லையோ, அத போல் எனக்குள்ளே புகுந்தான். தேத்தகம் புஞ்சதே பாபாக ஏபசந்தியாத்ம காரணாத். கண்ணனும் கீதையிலே என்னென்ன பகவானுக்கு சமர்ப்பிக்காத சாப்பிடுறையோ, தெய்வங்களுக்கு கொடுக்காத சாப்பிடுறையோ, நீ பாபத்தை சாப்பிடுறேன்னு புரிஞ்சுக்கோன்னார். அத போல இல்லாத எல்லா பாபத்தையும் நான் பண்ணிருக்கேன். புண்மையினேனிடை தான் புகுந்து போனாப்பர். உங்ககிட்ட நிறைய குற்றம் இருக்கு இல்லையா, இந்த குற்றங்கள் எல்லாம் போக்கணும்னு ராமானுஜரிடத்துல பிரார்த்திச்சிருக்கிறோ? நான் கேட்டதே இல்லை. குற்றத்தை ஒத்துண்டதே இல்லையே. ஒத்துண்டு அதை போக்கணுங்கிற எண்ணம் வந்தான்னா அவர் திருவடியில போய் நிற்க போறேன். நான் கேட்டதில்லை. அப்படி இருக்கிறச்சே தானே வந்து புகுந்து, தான் புகுந்துங்கிறத தானே புகுந்துன்னு வச்சுங்க. நிருகேதுக்கமாக அபேக்ஷா நிரபேட்சமாக நான் பிரார்த்திக்காத போது தானே வந்து புகுந்தார். புகுந்து என்ன செய்தார்? இருவினை தீர்த்தான். இருவினைன்னா பெருசா என்னோட ஒட்டின்னு இருக்கிற பாபம் புண்ணியம் ஆகிய இருவினை, பெரிய வினைகளாம். யத் பிரம்மகல்ப நியுத என்னும் பாபானாம் பிரதமோஸ்மியகம். உலகத்துல நிறைய பேர் பாபம் பண்ணவா இருக்கா. சுவாமிக்கு ஏதானு பரிசு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஏதானு ஜெயிச்சிருக்கிறோ? ஜெயிச்சிருக்கேன். கடைசியில முதல்ல வந்திருக்கேன்னு வளர்ல. ஓட்டப்பந்தயத்தில் முதல்ல வராட்டா முதல்ல வந்தேன் சுவாமி, ஆனா அந்த பக்கத்துல இருந்து எண்ணணும். இங்கேருந்து பார்த்தா முதல் இல்ல, பின்னாடியில இருந்து பார்த்தா முதலா வந்திருக்கேன். அத போலதான் இங்க சொல்றார். நான் முதல். இதுல பாபம் பண்ணவர்களுக்குள்ள நான் முதல். பாபானாம் பிரதமோஸ்யகம் மை திஷ்டதி துஷ்கிருதாம் பிரதானே. துஷ்கிருதிகளுக்குள்ள நான் தான் முதல். ஹே தயாதேவியே, திருவேங்கடமுடையானின் தேவியே, தேவரீரோ மன்னிக்கிறவர்களுக்குள்ள முதலா இருக்கீர். மன்னிக்கிறதுல முதல் நீர், தப்பு பண்றதுக்குள்ள முதல் நான். யோசிப்பாரு, நம்ம 2 பேருக்கும் தான் ஒத்து போகும். வேற நீரும் எங்கேயும் போக முடியாது, நானும் எங்கேயும் போக முடியாது. ஏன்னா உம்ம மன்னிப்புக்கு தகுந்த உணவு உமக்கு வேணும், எம்ம பாபத்துக்கு தகுந்த மன்னிப்பு எனக்கு வேணும். அப்ப நீரு நானும் தான் இருந்தாகணும். அகமஸ் அபராத சக்கரவர்த்தி என்கிறபடியே இத நாம பண்ணிருக்கிற பாபங்களை அனுபவித்து தொலைச்சுடலாமா? முடியல. பிராயச்சித்தம் பண்ணி தொலைச்சுடலாமா? எங்க இருக்குன்னு தெரியல. அனுபவித்து முடிக்கணும்னா இன்னொரு 100 கோடி ஆண்டு வேணும். சரி, அது வேண்டாம் சாமி, அத்தனை நாள்லாம் இருக்க முடியாது, மோட்சம் போகணும். அப்ப பிராயச்சித்தம் பண்ணுங்கன்னா எந்த வேதத்துல இருக்குன்னு தெரியாது. அனுபவித்தும் தொலைக்க முடியாது, பிராயச்சித்தம் பண்ணியும் தொலைக்க முடியாது. இப்படி இருந்ததை தீர்த்தான். இந்த மகா பாபங்கள் அனைத்தையும் தொலைத்தார். வானோ மரிகடலோ மாருதமோ மாருதமோ தீயகமோ கானோ ஒருங்கிற்றும் கண்டிலமால். என் ஆழ்வார் ஆச்சரியப்படுறார். சுத்தி அவர்கிட்ட பாபங்கள்லாம் இருந்துதான். பெருமானே உன் திருவடிகளே சரணம் என்று பற்றினாராம். பற்றினதுதான். அடுத்த நிமிஷம் எங்க போச்சுன்னு சொல்லல. நம்ம இன்னும் வந்துட்டே இருந்தார், இந்த சுவாமி இருந்தார், பேசிட்டே இருந்தோம், சட்டுன்னு காணமேங்குவா. சொல்லிக்காம கொள்ளிக்காம போயிட்டாங்கிற மொழியும். எங்க போயிருப்பார்? இவளை ஜலத்துக்குள்ள போய் ஒளிஞ்சு விட்டாரா, மலையில போய் ஒளிஞ்சு விட்டாரா, எங்க போயிட்டார்னா அப்படித்தான் இவருடைய பாபங்கள்லாம் ஒளிஞ்சு கொடுத்துப்போ. வானோ மரிகடலோ மாருதமோ தீயகமோ கானோ ஒருங்கிற்றும் கண்டிலமால். எங்க போய் ஒளிஞ்சு நுடுத்துன்னே தெரியல. இப்போ இப்படி எல்லாத்தையும் தீர்த்துட்டார். சும்மனாதே கைவிட்டோடி தூறுகள் பாய்ந்தன. சும்முன்னா குழந்தைகளை தான் அழுது அப்படிங்கிற மாதிரியோ. அத போல இப்போ ஆழ்வார் தன்னுடைய பாபத்தை பார்த்து சும்மாரு, ரொம்ப தொந்தரவு கொடுக்காதுன்னா. ஆமா, இவர்கிட்ட இந்த சும்மு வாங்கிக்கிறத விட ஓடியே போயிடலாம் அப்படின்னா இப்ப சொல்றதுக்குள்ள ஓடி படுத்துப்போ. இப்ப என்ன ஆயிடுக்கு, இந்த பாப்பெல்லாம் எங்கெங்க இருந்ததோ என் வீட்டுல அந்த இடத்துல போய் பார்த்தேன், புல்லு மண்டி போயிருக்குங்கிறார் ஆழ்வார். அப்படின்னா ஒரு விஷயம் ஒரு இடத்துல இருந்து போயிடுத்துன்னா போன இடம் புல்லு முளைச்சு போயிடுதுன்னு ஒண்ணு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையோ. அத போல தூறுகள் பாய்ந்தான. அந்த பாப்பம் இருக்கிறதெல்லாம் காணும். காணாததோட இல்ல, வாசனையே இல்ல, தூர் மண்டி போச்சு, புல்லே மண்டி போயிருக்கு. தீர்த்து இப்படி என் பாபங்கள் அத்தனையும் தீர்த்தார். இந்த படி ரட்சணம் பண்ணி ஆறி கை வாங்கி இருக்காமே. சரி, பாப்பங்களை போக்கிட்டோம், இனிமே அவர் பாட்ட அவர் பார்த்துப்பார் அப்படின்னு விடல. அவ்வளவுதான் வைத்தியரால பண்ண முடியும். வியாதியை போக்கி கொடுப்பார். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போனமே வாழணுமே வீடு வாங்கி கொடுங்கன்னு வாங்கி கொடுப்பாரா? அது வைத்தியர் பண்ண மாட்டார் இல்லையோ. ஆனா ராமானுஜர் அத்தையும் பண்றாருங்கிறார். தீர்த்து இருவினை தீர்த்தான். தீர்த்து அரங்கன் செய்ய தாளினுடையோடு ஆர்த்தான். அரங்கன் அரங்கனுடைய திருவடிகளை காட்டினார்னால் அதுக்கு என்னமா அர்த்தம் சொல்றார் தெரியுமோ? அரங்கன் திருவடிகளோடேன்னு சொன்னால் தீர்த்தவர் வைகுந்தனின் திருவடிகளை காட்டியிருக்கலாம்.
வாண்டான், இவன் போக முடியாது, வாண்டான்னு விட்டுட்டான். க்ஷீராப்திநாதனுடைய திருவடியை காட்டிருக்கலாம், அது பிரம்மாதி தேவர்களுக்கு இந்த குழந்தைக்கு ஆகாதுன்னு விட்டுட்டார். விபவாவதாரத்தின் திருவடிகளை காட்டிருக்கலாம், முடியாது, அது காலம் வேற, இவனால முடியாதுன்னு விட்டுட்டார். இவன் ஊருக்கு பக்கத்துல இருக்கிறவ காட்டினா தானே இவன் போய் பிடிச்சுப்பான். மேலும் இவனுக்காக வைகுந்தத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறவரை காட்டினா தானே இவன் பிடிச்சுப்பான் என்று நினைத்து அரங்கன் நான் இருந்த இடத்திலே இருக்கிற பெரிய பெருமாளுடைய, நிஜமா திருவரங்கத்தமுதனார் பெரிய கோயில் நம்பின்னு அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவர். அதனாலதான் அடுத்த ஊர் பெருமாளை கூட சொல்லலையா, ஏன் அன்பிலுக்கு அனுப்பக்கூடாதோ, திருவள்ளரைக்கு போக கூடாதோ, அப்ப கூடத்தானு போக கூடாதுன்னா அதை காரணம் சொல்லிட்டு நான் போகாத இருந்திருப்பேங்கிறார். ஏன்னா இது ஒரு 10 மைல் தள்ளி இருந்ததுன்னா 10 மைல் கழிச்சு போச்சொன்னார், நான் போனோம் தான் இருந்தேன், ஆனா அங்க இருக்கிற பெருமாளை போக முடியுமான்னா அதுக்குத்தான் எம் ஊர்லயே சொல்லிட்டார், அரங்கன் செய்ய தாழ்நடையோடு ஆர்த்தான் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் என்கிறபடியே தரிசனீயமான செய்ய தாளினை, அழகிய தாளினை. தாள்கள்னு சொன்னாலே பரம பாவனம், நமக்கு இருக்கிற பாபத்தெல்லாம் போக்கும். அழகா இருக்கிறதுனாலே அனுபவிக்கிறதுக்கு நன்னா இருக்கும். எது பாபத்தை போக்குகிறதோ அதுவே அனுபவம் கொடுக்கிறது. எந்த மருந்து வியாதியை தொலைக்குமோ அந்த மருந்தே வியாதி தொலைந்த பின் விருந்தானால் நிஜமா நன்னத்தானே இருக்கும், இனிக்கும். மருந்தை தேடிட்டு ஒரு இடத்துக்கு போக வேண்டாம், விருந்த தேடி இன்னொரு இடத்துக்கு போக வேண்டாம். எது மருந்தோ நம்முடைய அனாதிகால பிறவிக்கு அதுவே விருந்தாக இருக்கிறதனால் செய்ய தாளினையோடு ஆறுத்தான் சேஷசேஷி பாவ சம்பந்தத்தை அறிவித்தார். நான் சேஷன், அவன் சேஷி, இந்த சம்பந்தத்தை அரங்கனோட எனக்கு சொல்லிட்டு இவை எம்மி ராமானுஜன் செய்யும் அற்புதமே. இந்த 4 காரியத்தை இப்ப முடிச்சுட்டான். இதுதான் ராமானுஜன் பண்ற அற்புதமா எனக்கு பண்றது. இப்போ எம்பெருமானார் செய்தருளும் அற்புத காரியங்கள், அற்புதம், ஆச்சரியம், வியத்தகு செயல்கள். இப்படி ராமன் பண்ணாரான்னா 1-2 சொல்றார் பாருங்க. பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ண வேண்டும் என்று காட்டுக்கு போய் இதெல்லாம் கேட்டாளா ராமன்ட்டேங்கிறார். ஆனா என்னென்னமோ பண்றார், ஏன்னா நாளைக்கு ஊர் இதனால பயன்படணுங்கிறதுக்காக. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அவ ஒரு நிமிஷம் ஏதோ கை வாயை திறந்து கேட்டுட்டா. தசரதன் ஆமான்னு சொல்லிட்டு ராமன்ட்ட சொல்றதுக்கு முன்னாடி மயக்கமா விழுந்துட்டார். அவர் வாயில கேட்கவே இல்லை. இப்போ நாம இருந்தா முதல்ல என்ன சொல்லிருப்போம், அப்பாவை கழுத்து போட்டு கொடுக்க சொல்லி போறோம் இருப்போம். ஒத்துப்பமா? அதெல்லாம் இருக்கிறத யாரு இல்லைன்னா நேற்றுக்கு தான் இவர் உண்டுன்னு சொன்னார், இப்ப கிடையாதுங்கிறார். முதல்ல அவரை எழுப்பு, அவர் என்ன சொல்றார் பாப்போம். அவர் ஆவணத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தா அப்படியும் போனா போறதுன்னா ஒத்துப்பேன்னா, அதெல்லாம் இவர் ஒண்ணுமே பண்ணல. என்னமோ கை வாயை திறக்கலாப்புல இருந்தது. அவ கான்னு ஆரம்பிச்சா, காட்டுக்கு போனோம் இல்லையோ, கான்னு ஆரம்பிச்சுக்குள்ளே நான் போயாச்சே கைன்னு விட்டார். இவர் இப்படி எல்லாம் போகவே சொல்லலையே ஒத்துருந்தால் அவருக்கு போகணும்னு ஆசை. எதற்கோ வந்திருக்கார், எத்தத்தையோ செய்து காட்டணும்னு எண்ணம். பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்கு காட்டுக்கு போய் அதோட நிற்காமல் ராட்சசரை எல்லாம் சம்ஹரித்து 14,000 ராட்சசர்களையும் அழித்து நிற்காமல் திருவனை கட்டுவித்து பெரிய அணை கட்டி, திருப்புல்லானிலிருந்து லங்கை அளவுக்கு போறதுக்கு திருவனை கட்டி அது இனிமே புண்ணியஸ்தலமா இருக்கும். ஏஷ சேது, இந்த சேத்து புண்ணிய பூமி. சீதைட்ட சொல்லிட்டு போறார், புஷ்பக விமானத்துல திரும்பி போயிட்டு இருக்கிறச்சே கீழே சேத்து காட்டார். இதான் சேத்து, சீத்தை நான் தான் கட்டினேன், குரங்களை வச்சு கட்டினேன். இனிமே இங்க வந்து ஜலதர்ப்பணம் பண்ணி யாராலும் நின்றாரானோ பாபங்கள் எல்லாம் தொலையும் அப்படின்னு தன் அனுகிரகமா ராமன் ஏற்படுத்தி வச்சாருனால் வர்ற இடத்துல புண்ணிய கஷேத்திரம் ஏற்படுத்துறேன்னு வைகுந்தத்துல இறங்கி வந்தார். ஆனா அதையும் பண்ணிருக்காரு இல்லையோ. நில்லாதே ராட்சசர்களை அழித்து அணை கட்டுவித்து மகாராஜருக்கும் விபீஷணாழ்வானுக்கும் ராஜ்யங்களை கொடுத்து இது இத்தனை ராமன் பண்ணதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதை காட்டில் இப்ப ராமானுஜர் பண்ணது என்ன? இப்போ 6 ஜன்மங்கள் பதைப்ப பார்த்தான், பார் முழுதும் புகழ் கொண்டு போர்த்தான், இருவனை ஏன் தீர்த்து அரங்கன் செய்ய தாழ்நடையோடு ஆர்த்தான். இது இத்தனை செய்ததனால் எம்மி ராமானுஜன் செய்யும் அற்புதமே. இது அவருடைய வியத்தகு செயல்கள் என்ன அவருடைய அதிமானுஷ சேட்டிதங்களை சொல்லி ஆனந்தப்படுகிறார் என்பது 52ஆம் பாட்டு. நம்மளும் ராமானுஷருடைய இந்த பெருமகளை தெரிஞ்சுட்டு ரொம்ப உயர்ந்தவரை நாம பத்திருக்கோம். ஆகவே நிச்சிந்தையா இருக்கணும், அவர் சொன்னபடிக்கு மேல தொண்டுகள்ல ஈடுபடணும். ஆச்சரிய சேட்டித்தம் இருக்கிறவரை பத்திருக்கோம் என்கிற நம்பிக்கையோடு இருக்கணும். பார்த்தான் அருசமயங்கள் பதைத்த இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு புன்மையினே நிடைத்தான் புகுந்து தீர்த்தான் இருவரை தீர்த்து அரங்கன் செய்ய தாழ்நடையோடு ஆர்த்தான். இவை எம்மி ராமானுஜன் செய்யும் அற்புதமே.